நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் ஒன்று கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறாங்க. அப்படியே வார்த்தைகளெல்லாம் நம்ம கேட்கும்போது, வசனங்களை கேட்கும்போது ஒரு எம்மாவூர் சீசருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஆண்டவர் நம்ம இருதயத்தை மகிழ பண்ணுறாங்க. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வசனங்களை சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். நடந்து கொள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, அந்த நாம் நடக்கும்படியாய், நாம் இந்த உலக வாழ்க்கையில் கடந்து போகும்படியாய் யாருக்கு ஆண்டவர் அந்த ஆலோசனைகளை கொடுக்குறாருன்னா, நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு தொடங்குது. அப்போ யாருக்கு ஆண்டவர் இந்த ஆலோசனையை, நம்ம நடக்க வேண்டிய வழிகளை, நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் செயலாற்ற வேண்டிய விதங்களை அவர் தர்றாரு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் இதை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் செய்ய அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அதைத்தான் அந்த 1ஆம் வசனம் சொல்லுது. எபேசியர் 5:1, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளை, ஆண்டவருக்காக வாழும்படியாய் தங்களை அர்ப்பணித்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவரை பின்பற்றுவார்கள். அவரை தொடர்ந்து அவரோடு இருப்பாங்க, தொடர்ச்சியாக அவரோடு பயணிப்பார்கள். எந்த இடத்திலும் தேவனை விட்டு விலகாதபடி தேவனோடு அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் எப்படி எப்படி நடக்கணும், நீங்கள் எப்படி எப்படி வாழணும்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அந்த ஆலோசனையை தரணும்னா, அவர் நம்ம போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுறது, நம்ம மேலே ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் அவருக்கு பிரியமாக வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம பிரியப்படுத்துகிறோம், இல்லை வந்துட்டு நம்ம குடும்பத்தை பிரியப்படுத்துகிறோம், நம்ம பாரம்பரியத்தை பிரியப்படுத்துகிறோம். அப்படி அல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவரை பின்பற்றணும். சீஷர்கள் தேவனோடே கூட நடந்தாங்க இல்லையா, அவரை பின்பற்றி கொண்டே போனாங்க. அவர் தங்குற இடத்துல தங்கினாங்க, அவர் புசித்த இடங்களில் புசித்தாங்க, உபதேசம் பண்ணும்போது அங்கே இருந்தாங்க. எல்லாவற்றிலும் பின்பற்றினது போல ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரோடு நடக்கிறவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். சரி, யாருக்கு ஆண்டவர் அந்த ஆலோசனையை கொடுக்குறாரு, நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை நம்ம தியானம் பண்ண போகிறோம். முதலாவதாக அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:2 நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எதில் நடந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அன்பிலே நம்ம அன்பாய் காணப்படணும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய அன்புனால அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து, இந்த உலக மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் எப்படி நடந்தாரோ அதே போல் நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும். அதுதான் அவர் விரும்புகிறார். நம்ம அநேக நேரத்தில் அன்புள்ளவளாக தான் இருப்போம், ஆனால் தொடர்ச்சியாக அதில் நடக்க மாட்டோம். சிலர்லாம் வெளியே அன்பாக இருப்பாங்க, வீட்டில் போனால் ரொம்ப கடினமாக மாறிடுவாங்க. சமயத்துக்கு ஏற்ற பிரகாரம் அவங்க குணநலங்கள் மாறும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா அன்பிலே நடந்து கொள்ளுங்க. எப்படி அன்பிலே நடந்து கொள்ளணும்,
நம்மில் அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்க. அப்போ அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, எப்படி அன்பில் நடந்தாரோ, அதுபோல் நம்ம நடக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். தேவனிடத்தில் உள்ள அந்த அன்பின் சாயல் நமக்குள்ள வரணும். என்ன இடத்துக்கு எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்ம அந்த அன்பிலே நடந்து போகணும். அன்பு இருப்பது நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அன்பிலே நடப்பது தான் கடினமான காரியம். அதில் குறைவானவர் தான் இருப்பாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அன்பிலே நடந்து செல்கிறவர்களாய், ஒவ்வொரு இடத்திலும் அதை கடத்தி செல்கிறவர்களாக, நடத்தி செல்கிறவர்களாக நம்ம காணப்படணும். 2ஆம் வசனம் சொல்லுது, எப்படி அவர் அன்பு கூர்ந்தாரா தேவன், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், பாருங்க, அவர் நமக்காக தான் சுகந்த வாசனையாக காணிக்கையாக நம்மை மீட்கும்படியாக ஒரு காணிக்கை கொடுக்கிறார். அப்படி வைக்கலாம். தேவனுக்கு பிதாவுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையை கொடுக்கிறார். எதனால? நம்ம மேல வச்ச அன்புல. எப்படியாயிலும் நம்ம மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும் என்பதற்காக ஒரு காணிக்கையை கொடுத்து அன்பு கூறுறாங்க. அது மட்டும் இல்லை, பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும். அப்போ அதுபோல நாமும் செய்யணும் அவர் விரும்புகிறார். அவர் பிதாவிடத்திலே பாருங்க, சுகந்த ஒரு காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுபோல கிறிஸ்துவிடத்திலே நம்ம ஒரு சுகந்த காணிக்கையாக பலியாக நாம ஒப்பு கொடுத்து அவர் அன்பிலே நடந்தது போல நாம நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, எதையும் கொடுக்க தயாராகிற, குடும்பங்களுக்காக ஜனங்களுக்காக நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்கிற, அவர்களுக்காக நம்மையே ஒப்பு கொடுக்கிற ஒரு பலியாக ஏசப்பா அப்படிதான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம வருகிற அந்த அன்பிலே நம்ம தொடர்ச்சியாக நடக்கணும். வேத பகுதியில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த அன்பிலே நடக்கிற நாம எப்படி நடக்க முடியும்? நம்ம விரும்புகிறோம், ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றொரு அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அன்பிலே நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகள்ல என்னெல்லாம் பாருங்க, வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் அதுக்கு பேர் கூட நம்ம வாழ்க்கையில் சொல்லாதபடி நடக்கும். கண்டிப்பாக அன்பிலே நடந்தா, தேவ அன்பிலே நம்ம வாழ்ந்தா அப்படி நடக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கிடையாது. கர்த்தரோடு இருந்தால் நம்மளை நடத்துவாங்க. இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு நேராக போகாதபடி நம்மளை பாதுகாப்பாங்க. அப்போ தான் அந்த அன்பு தொடரும். ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படி நமக்கு ஏதாவது ஒரு அசுத்தமான காரியம் வந்துன்னா இந்த அன்பிலே நாம் குறைபட்டு விடுவோம். தேவ அன்பு நம்மில் குறைந்து போகும். இதனால மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. அந்த அன்பில் தொடர்ச்சியாக நடக்க முடியாது, குறைந்து போகும், மாறி போகும். இதனால் அந்த பேர் கூட நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, வம்பு புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். அப்போ அன்பிலே நடக்கணும்னா தகுதியான காரியம் இருக்குது, தகுதி இல்லாத காரியம் இருக்குது. இப்போ தகுதி இல்லாத காரியத்தை நம்ம செய்தோம்னா நம்மிடத்தில் இருக்கிற அந்த கல்வாரி அன்பு குறையும், நம்மிலிருந்து வெளிப்படுகிற அன்பும் குறைஞ்சு போகும். அது நம்ம அறியாமலே நடக்கும். அன்பு, அனைவருடைய அன்பு தணிந்து போகும்.
ஏன்னா வர வேண்டிய அன்பு வரல. இப்போ அணையில் தண்ணி இருந்தால் தான் கால்வாய்களில் வரும். அணையில் தண்ணி இல்லைன்னா கால்வாயில் வராது. இதுபோல் கல்வாரி என்கிற அந்த பெரிய அணையில் இருந்து அந்த அன்பு நமக்கு வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஏரிகள் நிரம்பும். நம்முடைய உள்ளம் என்கிற ஏரி நிரம்பி நம்ம அந்த அன்பிலே நடந்துகிட்டு இருப்போம். அப்போ அதை வரவிடாதபடி தடுக்கிற ஒரு காரியம்தான் தகுதி இல்லாத ஒரு காரியம். அதைத்தான் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்போ அன்புள்ளவன் அன்பில் நடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வம்புக்கு போகக்கூடாது. அன்புக்கும் வம்புக்கும் ஒரு ஒருமாறு பாருங்க, வேறுபாடு இருக்கு. நம்ம வம்பு பண்ண போனோம்னா நம்மகிட்ட அன்பு இல்லை பாருங்க. பரியாசம், ஒரு மனிதனை பார்க்கும்போது பரியாசம் பண்றான். அவன் குறை உள்ளவனா இருக்கலாம், அவன் ஒரு பலவீனனா இருக்கலாம். நம்ம பரியாசம் பண்ணோம்னா அந்த அன்பு நம்மகிட்ட இல்லை. அன்பு இருக்குன்னா ஐயோ இவங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க, இல்லாட்டா அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம். பாருங்கள், நான் படித்து கொண்டிருக்கிற போது என் கூட படித்த ஒரு மாணவன் பாருங்க, அவனுடைய முகமெல்லாம் வைசூரி தழும்புகளால் இருக்கும், பயங்கர தழும்பா இருக்கும். அநேகர் அவனை பரிகசிப்பார்கள். ஆனால் நான் மட்டும் அவனோடு கூட இருந்த அவனுடைய நண்பராக, அது எனக்கு பிடிக்கல. அவனுடைய குறைகளை சொல்லி பரியாசம் பண்ணும் போது அவன் அழுவான். அப்ப அந்த அன்பு அவன்கிட்ட இல்லை. நம்மிடத்தில் அன்பு இருக்குன்னா குறைவுகளை பார்க்காதபடி நிறைவுகளை உண்டு பண்ணுகிற கிரியை நம்மிடத்தில் வரும். அதனால்தான் புத்தீனமான பேச்சு, பரியாசம் இதெல்லாம் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தகுதியாக உள்ளது என்னதான் அங்க வாசிக்கிறோம், சோத்திரம் செய்தலே தகுதியானது. எந்த காரியத்திலும் எந்த இடத்திலும் குறைவோ நிறைவோ பலனோ பலவீனமோ உயர்ந்த அனுபவமோ தாழ்ந்த அனுபவமோ எதுவாக இருந்தாலும் நம்ம சோத்திரம் பண்ணணும், அது தகுதியானது. அப்போ அன்பிலே நடந்து கொள்கிற ஒரு மனிதன் துதிக்கணும் அதிகமாக. சோத்திரம், எந்த காரியத்திலும் சோத்திரம் பண்ணி பழகணும். அப்படி நாம் துதிக்கும் போது அன்பு நிரம்பிக்கிட்டே இருக்கும், அது வேஸ்டாக போகாது, அது நிரம்பி வழிகிறதாக இருக்கும். அதனால்தான் பைபிள் சொல்லுது, விபச்சாரக்காரன் அசுத்தை அடுத்த வசனத்தில் யாருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த வசனம் வாசிங்கன்னா 2 காரியத்தை அங்கே குறிப்பிடப்படுகிறது. 5ஆம் வசனத்தில் விபச்சாரக்காரன், வேசிக்காரன், மற்றபடி தப்பு பண்ணுறவன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் எது? கிறிஸ்துவின் ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் எது? தேவனுடைய ராஜ்யம். அங்கே போகணும்னா அன்பை குறைக்கிற இந்த அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. வந்த உடனே மனம் திரும்பிடணும், எப்பா வேண்டாம், இது என்னை அன்பிலே, தேவ அன்பிலே நிலைத்திருக்க முடியாதபடி அவருக்குள்ளே நடந்து வாழ்ந்து பல வெற்றிகளை காண முடியாதபடி தடுக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு போராட்டத்தையும் நல்ல போராட்டமாக எண்ணி நான் போராடினேன் பாருங்க, ஆனால் விசுவாசத்தை மட்டும் காத்துக்கிட்டேன். இந்த போராட்டத்தில் என் விசுவாசத்தை விடவே இல்லை. அதுபோல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அன்பை விட்டுறாதுங்க. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பாகவே இருங்க. நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை நிந்தித்தவர்கள், தூஷித்தவர்கள் மத்தியிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவரை விட்டு விலகி சென்ற சீசர்கள் மத்தியிலே அவருடைய பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதுபோல தேவ பிள்ளையே, நாம் அன்பிலே நடந்து கொள்கிற போது யாரையும் வெறுக்க மாட்டோம்,
எது வந்தாலும் சோத்திரம், எது வந்தாலும் தேவனுக்கு மகிமை. இந்த அனுபவம் நமக்குள்ள பெருகி ஓடும். எந்த கவலையும் கிடையாது, எந்த விதமான கலக்கமும் இல்லை, தெளிவா இருப்போம். ஆண்டவர் வரும்போது அவரோடு கைகோர்த்து கடந்து போக அப்படி அன்பிலே நம்ம நடந்து கொள்ளணும். இரண்டாவதாக அந்த எபேசியர்ல அந்த 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எப்படி நடந்து கொள்ளணும்? அன்பில நடந்து கொள்ளணும். இரண்டாவது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவளா இருக்கணும். பாருங்க, இந்த உலகத்தை அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. அந்தகார லோகாதிபதி கிரியை செய்கிறான். அவன் இருளை விதைக்கிறான். இதனால அநேக ஜனங்கள் அந்த இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களே, இவ்வளவு ஞானமா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கண்டிப்பா என்னதான் படித்தவங்களா இருந்தாலும் இருளுக்குள்ள இருக்கும்போது தெரியாது. இருள் சூழ்ந்த உலகம் கண்களை இருடாக்குகிறான், மனதை இருளாக்குகிறான். இதுல நாம எப்படி நடக்கணும்னா வெளிச்சத்தில் நடக்கணும், வெளிச்சமாக நடந்து விடணும். பாருங்க, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்கிற போது தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்திருக்கிறது. அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்திருக்கிறது. இப்ப நாம வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப நம்ம அந்த வெளிச்சத்திலேயே நடக்கணும். நம்ம வெளிச்சத்தில் வந்தபடினால இருளில் இருந்த அநேக காரியம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம இருளான காரியத்தை செய்திருக்கிறோங்கிறது வெளிப்பட்டது. இனி நம்ம அதை செய்ய போக மாட்டோம். வெளிச்சத்தை தொடர்ந்து பற்றி பிடித்து வெளிச்சத்திலேயே நடந்து கொள்ளணும். வேத பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா 8ஆம் வசனம், முற்காலத்திலே நீங்களாம் நாம தான் அந்தகாரமாக இருந்தீங்க. ஏன்? நம்ம பாருங்க, அந்த இருளுக்குள்ள இருந்தோம். அதை குறித்து 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வீண் வார்த்தையினாலே மோசம் போக்குனீங்க. வீணான வார்த்தையை பேசி இருளுக்குள்ள இருந்ததுனால நல்ல வார்த்தை தெரியலை. 7ஆம் வசனம் சொல்லுது, அவங்களுக்கு பங்காளியா இருந்தீங்க. யாருக்கு? அந்தகாரத்துக்கு, இருளுக்கு நம்ம பங்குதாரர்களா பங்காளியா இருந்தீங்க. முன்னால நீங்க அந்தகாரமா இருந்தீங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் வெளிச்சமா மாறுறதுனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? நம்ம வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார், அழைத்து வந்தார். அப்படி பிரகாசம் நம்ம மேல் உதித்தது. நாம் இனி இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்துக்குரியவர்கள். பாருங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லையா? இருளில் இருக்கிறவன் தடவி திரிகிறான். இருளில் இருக்கிறவன் பாருங்க, கண்ணுக்கு முன்னால் இருக்கிற தடைகள் தெரியாது. வீட்டில் கரண்ட் போயிட்டு திடீர்னு லைட் இல்லை, இருளில் இருக்கிற முன்னால் இருக்க சேர் தெரியாது, சோபா செட்டு தெரியாது. அது நமக்கு தடையா இருக்கும், நம்மளுக்கு விழத்தள்ளிரும், நம்ம விழுந்து போவோம், நிற்க முடியாது. இருளின் அதிகாரங்கள் அநேகர் இன்னைக்கு விழத்தள்ளுகிறது. அவர்கள் போக வேண்டிய பாதை அறியல, அவங்க செய்ய வேண்டிய காரியம் தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல. அந்தகார இருள். ஆனா கிருபையா ஆண்டவரா இயேசு இருளில் இருக்கிற உங்களையும் என்னையும் வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். இனி நாம் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல,
வெளிச்சத்துக்குரியவர்கள். அந்த வசனம் சொல்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வெளிச்சத்தில் வந்துட்டோம். எந்த விதமான அந்தகார இருள் வந்தாலும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஏசப்பாவோடே நடந்து கொண்டுட்டீங்கன்னா பாருங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவரோடு நம்ம இணைந்து கொண்டா எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் அது ஒன்றும் நம்மளை அணுகாது, அது வெளிச்சமாக மாறிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எதிராக வந்தாலும் அது வெளிச்சமாக மாறும். நம்ம அதிலேயே நடந்து கொள்ளணும். எந்த இடத்துல நம்ம வெளிச்சத்தை விட்டுறக்கூடாது, தேவனை விட்டுறக்கூடாது, பிரகாசிக்கிற அந்த ஒளியை நம்ம விட்டுறக்கூடாது. அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட வாழணும். பாருங்க, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நம்ம வசனத்தை நம்ம அதிகமாக அறிஞ்சு அதன்படி வாழும்போது வெளிச்சத்திலேயே நம்ம நடக்க முடியும். மூன்றாவதாக அந்த 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்கிறது, கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமா நம்ம நடக்கணும், அன்பிலே நடக்கணும், வெளிச்சத்தில் நடக்கணும், கவனமாய் ஜாக்கிரதையா நடக்கணும் இந்த உலகத்தில். ஏன்னா நம்ம விழத்தள்ளுகிற நிறைய சக்திகள், நிறைய எதிர் தடைகள், எதிர் பலைகள் நம்ம வாழ்க்கைக்கு நேரம் மோதும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய நிலைமை. என் ஆண்டவராய் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக, அவரை கொலை செய்யும்படியாய் ஒரு திரள் கூட்டமே அவரை சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவங்க ஜெயிக்க முடியலை. கடைசியில் கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தபடினால, நமக்காக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தபடினால அது நடந்துச்சு. அதனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்படுறோம். அப்போ நமக்கு எதிராய் பலவிதமான எதிர் அலைகள் வந்துட்டு இருக்கும். எதுக்கு? நம்ம வெளிச்சத்தை இருளாக்க முடியாது. ஆனால் நம்ம அதற்கு இடம் கொடுக்காம வெளிச்சத்திலேயே நம்ம நடக்கணும். அதை குறித்து தான் அந்த வேத பகுதி சொல்கிறது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடக்காம ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்க. ஞானம் இல்லாம நடக்கக்கூடாது. என்னைக்கு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வந்து விட்டதோ, என்னைக்கு தேவனுடைய அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்து விட்டதோ, இது முதல் தேவ ஞானத்தை நமக்கு தர்றாங்க. தேவ கிருபை நம்ம தாங்குது. அப்படி தேவ கிருபை தாங்குறபடினால பாருங்க, நம்ம ஞானமற்றவர்களை போல நடக்க, நம்ம ஞானத்தில் வரக்கூடாது. தேவ ஞானம், பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம், அது சுத்தமா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும். அந்த ஞானத்தின்படி நம்ம நடக்கணும். கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும். சாலோமோன் பிள்ளையாண்டான் ஞானம் கேட்டார், ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல அந்த தேவ ஞானத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் கேட்டு கேட்டு வாங்கி நம்ம கவனமாக நடக்கணும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஞானமற்றவர்களை போல நடக்காதுங்க, ஞானம் உள்ளவர்களை போல நடங்க. அவன் கவனமா நடந்தாதான் ஞானம் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஞானவான்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்துக்கு நடந்தா நம்ம ஞானம் வெறுமையா போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் கத்தெடுத்த ஜெபித்து, ஆண்டவரே ஞானம் தாங்க, கிருபை தாங்க, என்னை நடத்த, என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் சபையை நடத்த, என் வேலையில் உள்ள ஜனங்களை நடத்த ஞானம் தாங்க நீ ஆண்டவர்கிட்ட கேட்டா கர்த்தர் ஞானம் தருவாங்க. அவருடைய ஞானத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படி ஞானமாக நடந்தா
16ஆம் வசனம் சொல்கிறது, இந்த நாட்கள் எல்லாம் பொல்லாத நாட்கள். ஆண்டவர் நல்லதான் படைத்தார், ஆனால் பிசாசு பொல்லாததாய் மாற்றினான். இன்னும் ஜனங்களே இந்த நாட்களை பொல்லாத நாட்களாய் மாற்றி விட்டார்கள். இந்த பொல்லாத நாட்களில் வாழுகிற நாம, பைபிள் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப இந்த பொல்லாத நாட்களுக்குள்ள ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் நீங்களும் நானும் ஜெபிக்கிற காலம், தேவனை தேடுகிற காலம், தேவனுக்காக செயல்படுகிற காலம். பொல்லாத காலமா இருக்குதுன்னு சும்மா இருக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஜனங்களுக்காக, நம்ம தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும், பிரயோஜனப்படுத்தணும். இந்த காலங்கள் மூலமாய் சூழ்நிலைகள் மாறுகிறது, வியாதிகள் வருகிறது. அந்த பலவீனங்கள் மத்தியில் நம்ம ஜெபிக்கணும், அதை பிரயோஜனப்படுத்தணும். கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் தான், கூட்டி போனாதான் 100 வருஷம் வச்சுருக்கலாம், அவ்வளோதான் இந்த உலகத்தில் வாழும், அதோட முடிஞ்சு போச்சு யாரா இருந்தாலும். அப்ப இருக்கிற நாட்களை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் அந்த ஞானத்தை தரோம், நாட்களை எண்ணுகிற அறிவை குறித்த ஞானம் தரோம். இந்த உலகம் இவ்வளோதான் இருக்கையா, உலகத்தில் மனுஷன் இவ்வளோதான் வாழ்வாங்கிறது தெரியும். அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், தேவனுக்கு எவ்வளோ விரோதமாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலம் தான் வாழ்வான். இதை அறிஞ்சு நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. அப்போ அந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் அதை நம்ம அறிய முடியாது. தேவ சித்தம் நம்ம அறியணும், உணரணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்தாதான் நம்ம அந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்க மேல ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த சித்தத்தை உணர்ந்து செயல்படணும். நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும்? நீ தேவ திட்டத்திற்கு சித்தத்துக்கு எதிராக நிற்க கூடாது. நம்ம அதற்கு ஒப்பு கொடுத்து வாழணும். ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா கவனமா நடந்து, நம்மை கொண்டு கர்த்தர் எதெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் நாம் கண்கூட பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடுவோமா, ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நாங்கள் எப்படிலாம் நடக்கணும், அன்பிலே நடக்கணும், ஆவியாண்டு நடத்துதலின்படி நடக்கணும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அந்த வெளிச்சத்திலே எப்போதும் நாங்கள் நடக்க, அந்த வெளிச்சத்தை தரிசிக்க, ஆண்டவரை இருளை சூழ்ந்து கொள்ள முடியாதபடி நாங்கள் செயல்பட, உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் கவனமாக நடக்க கிருபைதாங்க. அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டுடைய மகிமை நம்மை சந்திக்க போகிறது. நான் எப்படி இதை செய்ய போகிறேன், எப்படி நடப்பிக்க போகிறேன்னு சொல்லி கனிதோடு இருக்கிற அநேகரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை தரப்போகிறார். காரணம், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பாருங்க, யுத்தத்தை நடத்தும்படியாய் யோசாபாத்துக்கு வழிவகைகளை செய்த கர்த்தர், யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து வந்த கர்த்தர், இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்த போகிறார். தேவன் உங்களை நடத்த போகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்களும் நானும் செய்கிற வேலை அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளணும், கவனமாக நடக்கணும். அவர் தருகிற அந்த வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் தரிசித்து நடக்கணும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகிறது. ஓ லார்ட், தடுமாறிக்கொண்டிருக்கிற அந்த குடும்பம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் எப்படி போகிறது, என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று சொல்லி கண்ணீரோடு கதறிட்டு இருக்கிறீங்க. உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமை அழியும்படியாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபி. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார், ஏற்ற ஆலோசனை தருவார்.
உன் குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நன்றியப்பா. பல ஆண்டுகளாக நெருக்கத்தோடு துன்பத்தோடு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிற அருமையான மகளே, பரிசுத்த ஆவியானவனை தொடுவதை நான் பார்க்கிறேன். உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் உனக்காக செய்யும்படியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நம்பு. உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும்படியாய் கர்த்தர் உனக்கு வழிகளை திறக்கப் போகிறார். நீ அவரை மட்டும் சார்ந்து கொள். கர்த்தர் உன்னை நடத்துவார். வியாதி படுக்கையில் இருக்கிற சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீங்க. வியாதியோடு போராடி பலவீன கட்டுகளோடு இருக்கிறீங்க. இந்த வியாதி எங்கள் குடும்பத்தில் வந்த வியாதிகள் எங்களையும் தாக்குகிறது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்றீங்க. இல்லை, அது உன் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தின் ஆவி குடும்பத்தை அதிகமாய் பாதித்து கொண்டிருக்கிறது. மாறி மாறி துன்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகளை அழியும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நீ ஜெபிக்கிற போது, தேவ சமூகத்திலே நிற்பேன் என்று அவரோடு நடப்பேன் என்று தீர்மானிக்கிற போது அது மாறி போகும், விலகி போகும். உன் வியாதியை தேடியும் காணாதிருப்பாய். கடன் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்னை சூழ்ந்து பாளையம் இறங்கி இருக்கிற தேவ தூதர்களை நான் பார்க்கிறேன். உன்னை உனக்கு வருகிற ஒவ்வொரு வருமானத்தையும் அடைத்து நிற்கிற ஆமெனப்பா, முற்றிலுமாக உனக்கு ஒன்றும் வர முடியாதபடி, உன்னிலே தங்க முடியாதபடி தடுக்கிற வல்லமைகளை கர்த்தர் அழிக்கப் போகிறார். ஒரு பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. உனக்குள்ளும் ஒரு செழிப்பு வரப்போகிறது. ஆமென். குடும்ப அங்கத்திலே பார்க்கலாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார். நீ கர்த்தரை முழுமையாய் பிடித்துக்கொள். அவருடைய சமூகத்தை முழுமையாய் பற்றிக்கொள். நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லு, கர்த்தர் செய்வார். நந்தியப்பா, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீங்க, எங்களோடு பேசுறீங்க, கேட்ட பார்த்து கொண்டு வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சகல துதிகர மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.